கர்த்தருக்கு சோத்திரம். தேகவாசமாக யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவதி. ஆமென். நீங்களும் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதி. நீங்கள் யாரும்? நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். கர்த்தரை நம்புறவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவாங்க. கர்த்தரை நம்புறவனுக்கு அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆத்மாக்குள்ள செழிப்பான், சரீரத்துக்குள்ள செழிப்பான், சிந்தைக்குள்ள, நம்முடைய சிந்தைக்குள்ள செழிப்பா வைப்பாங்க ஆண்டவர். கண்களுள்ள செழிப்பு வரும், இதயத்துக்குள்ள செழிப்பு வரும், உள்ளத்துக்குள்ள செழிப்பு வரும். ஆமென். உங்க குடும்பத்துல செழிப்பு வரும், பிள்ளைகளுக்குள்ள செழிப்பு வரும், உங்க பிசினஸ்ல செழிப்பு வரும், வியாபாரம், உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பு வரும். பாருங்க, தாவீது ராஜா ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தார். எல்லாரும் அவனை புறந்தள்ளினாங்க, ஒதுக்குனாங்க, தள்ளப்பட்டவனா வச்சாங்க அவங்க வீட்டில், குடும்பத்தில். ஆனாலும் ஆண்டவர் அவனை எடுத்து தூக்கி ஒரு ராஜாவாக உயர்த்தினார். யோபு பாருங்க, எவ்வளவு வியாதியில கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனாலும் அவருக்கு இரட்டிப்பு வாழ்க்கை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். அண்ணன் பாருங்க, குழந்தை இல்லாம எவ்வளவு ஆண்டவர்கிட்ட இதயத்தை ஊற்றி அழுது செபித்து வாக்குத்தத்த குழந்தை பெற்று குழந்தை வரம் ஆண்டு கொடுத்தாரு, கற்பத்தி கனி கொடுத்தாரு. அம்மேன். நீங்களும் கஷ்டத்தோட கவலையோடு இருக்கீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? யகோசமா யூடியூப் சேனல் வழியா நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? கவலையா இருக்கு சிஸ்டர், கவலை கண்ணீரா இருக்கு, நான் துன்பப்படுறேன், கஷ்டப்படுறேன், கடனால கஷ்டப்படுறேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, மகனுக்கு கல்யாணம் ஆகலை, மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை, மகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, நான் பிரிந்திருக்கேன், நான் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கேன், நான் தனியா இருக்கேன், தள்ளப்பட்டு இருக்கேன், நான் ஒதுக்கப்பட்டு இருக்கேன், நான் வியாதியோடு இருக்கேன் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? நீங்க வசதி சொல்லி செழிப்பு. கர்த்தரை நம்புறோன்னா சொல்லிப்போம். கர்த்தர் செழிக்க செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பிஸ்னஸை செழிக்க செய்வாராங்க. விசுவாசிங்க. விசுவாசித்தா எல்லாம் கூடும். விசுவாசி பதறான், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரால் கூட அது ஒன்றும் இல்லை. வெள்ளத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அமேன். இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். என்னுடைய ஊழியத்தில் நடந்த என்னுடைய சம்பவம். நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், ஒரு சர்ச்சைக்கு. அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டு கொடுத்தாரு, தீர்க்க தரிசனமாக கொடுத்தாரு. ஒரு மகள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்குது, உங்களுக்கு இப்படி ஆண்டு குணமாக்குற, அவங்களை தொட்டு சோங்கெடுக்கிறார் என்று ஆண்டு சொன்னார். சரின்ட்டு நான் பிரசங்கம் முடிச்சது, எல்லாம் முடிஞ்சது, ப்ரேயர் முடிஞ்சது, எல்லா சடங்கும் செபிச்சுக்கிட்டாங்க. நான் லைனில் நின்று அந்த பாஸ்டர் செபிக்க சொன்னார், செபிச்சுக்கோங்க, அந்த அம்மாட்டு செபிச்சுக்கோங்கன்னு சொன்னார். எல்லாம் லைனில் நின்று செபிச்சாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க. அம்மா, எனக்கு தான் சொன்னீங்கம்மா, எனக்கு தான் இந்த கேன்சர் கட்டி இருந்தது, எனக்கு இப்போ சுகமாகிடுச்சுமா, நல்லாயிடுச்சுமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. அதே போல் நீங்களும் இதை பார்த்துக்கிட்டுருக்கீங்களா அந்த சேனலை? உங்களுக்கும், நீங்களும் கண்ணீரோடு இருக்கீங்களா? நான் வியாதியோடு இருக்கேன், எனக்கு கட்டி இருக்குது சிஸ்டர், எனக்கு வயிற்றில் கட்டி இருக்குது, எனக்கு கையில் கட்டி இருக்குது என்று, மார்பில் கட்டியிருக்கு என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுக்குள்ள சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருகிறது ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆமென், அல்லேலூயா. கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் செழிக்க செய்கிற தேவன். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கடவுள். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்து ஒப்பற்ற நாமம் இந்த உலகில் கட்டளையிடப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்களும்
ஜெபிங்க. அந்த வசனத்தை கை வச்சு நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தை கையை வச்சு ஜெபிங்க. செழிக்க செய்வார் அவர். உங்கள் வாழ்க்கை துளிக்க செய்வார். உங்கள் வாழ்க்கை தலைக்க செய்வார். உயரச் செய்வார் உங்கள் வாழ்க்கை, குடும்பத்தை. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குறோம், படிக்கிறோம், தாழ்மையை தாழ்த்தி மேய்த்துறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சும்மா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஐயா. நீர் மனுப்புத்திரனே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறப்பா. நீர் பரத்திலிருந்து மனுப்புத்திர நடவடிக்கையே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று நீர் பார்த்து கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சம்மா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துட்டு ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிராச்சா. ஆண்டவரே பிள்ளைகளை வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதி நீக்கி சுகந்தாங்கப்பா. ஆண்டவரே கேன்சர் கட்டியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கேன்சர் கட்டி நீக்கி போட்டு பரிபூர்ண சுகந்தாங்கப்பா. ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்றத்தினை தேர்ந்தெடுத்து மகனுக்கோ என்றால் மகளுக்கோ என்ற ஏற்றத்தினை தேர்ந்து வாழ்க்கை கதவையும் வாசல் கதவையும் வழிவாசலையும் திறவும் ஆண்டவரே திருமணத்தை கொண்டு வரும் ஆவிகள் இயேசுக்கு நாட்கள் கட்டிட்டு அப்புறம் சுட்டடிக்கிறேன். ஆமென். ஆளலூயா. இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேலை வாங்கித்தாங்கப்பா. ஆண்டவரே மக்கு சோதரம் அப்பா. ராக்கா தர்ரா கடனோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடன் பார்த்து நீக்கி போட்டு பொருளாதாரத்தை மேம்பட செய்யும் அப்பா. வருமானத்தை மேம்பட செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே மக்கு சோதரம் அப்படி வெள்ளமின்கார இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பேராக சிரசு மேல ஒவ்வொரு பிள்ளை சிரசு மேல இறங்குவதாக ஆண்டவரே மக்கு சோதரம் அப்பா. நீ இறங்குகிற தேவனப்பா. நீ இரக்கத்தின் தேவனப்பா. நீ தயவின் தேவனப்பா. நீ ஈவின் தேவனப்பா. ராக்காத்தா ராக்காமா ரேக்காத்தரன் பச்சை தேவன். நீ அன்பின் தேவனப்பா. நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. சமாதானம் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஆண்டவரை தாங்கப்பா. சந்தோஷத்தை தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பா என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே உண்மையே நம்பிக்கொண்டிருக்க பிள்ளை ஆண்டவரை உண்மையே பிடித்துக் கொண்டிருக்கும் பிள்ளை ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. பிடி செழிக்க செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே ஓ ரீகாபா ஆண்டவரே பிள்ளைகள் மன விருப்பத்தை நிறைவேற்றி தாரும் ஐயா. சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி மன விருப்பத்தின்படி தந்தொழி மன ஆலோசனை நிறைவேற்றுவதாக என்று எழுதிக்கிறதப்பா. ஆண்டவரே நிக்காப்பால் அப்படி வார்த்தை உயிரோடு ஆண்டவரை ஜீவனோடுதப்பா. உயிர்ப்பையும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் உயிர்ப்பையும் ஆண்டவரை சுகமளிக்கும் பலம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ராக்காபா ஓ பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஐயா. ராக்காத்தா பிள்ளையில்லாத பிள்ளைக்கு ஆண்டவரே ரிக்காத்தா கற்பத்தை கணிதந்து ஆசீர்வதிராஜா. அடைப்பட்ட கற்பத்தின் வாசம் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கற்பத்தின் கருவறைக்குள்ள உங்களுடைய உயரப்பட்ட இயேசு ரத்தத்தை பூசுகிறப்பா. இல்லை சுத்திகரியும் ஆண்டவரை காப்பா. ஓ ராக்காத்தார வெகு நாட்களோடு குழந்தை இல்லாம இருக்க ஒரு பிள்ளை அழுது கொண்டிருக்கிறாள். காப்பா கர்த்தர் சொல்கிறது ரிக்காத்தார மகளே உடைய கர்த்தரின் கரம் உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கற்பத்தி கணிந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ செழிப்பாய் மகளே. நீ செழிப்பாய் மகளே. ஓ ராக்காத்தா கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரிவினையோடு இருக்க கணவன் மனைவி பிரிந்திருக்கோம், குடும்பங்கள் பிரிந்திருக்கின்ற வேண்டுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது சமாதான ஆவியை ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தின் ஆவியை ஊட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் நல்ல சுகம் கொடுத்துக்காக பலன் கொடுத்துக்காக நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. இப்போ உங்களுக்கு நம்ம ஜெபிச்ச எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. இந்த அற்புதத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. அதை ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்றேன். யுகோசமாய் மினிஸ்ட்ரி 9047322277 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாரு. தேவன் நம்ம மகிமைப்படும். நீங்க சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு, நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவுக்கு நான் வாழ்த்துகிறேன். நன்றி சொல்கிறேன். காட் பிளஸ் யூ.